தமிழகத்துக்கு பாரத பிரதமர் வந்திருக்கும்போது சொன்னார், தமிழகம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொன்ன உடனே உட்கார்ற இடத்துல மிளகாவை வச்ச மாதிரி திமுககாரன் பூரா கத்துனாங்க, கதறினாங்க. அந்த ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் எல்லாருமே கத்தி கதறினாங்க, அப்படிலாம் இல்லை அப்படின்ட்டு. ஆனால் உண்மை நிலவரம் என்ன? அண்ணா நகரில் ஒரு சின்ன பெண்ணு, அந்த பெண்ணை பாலியல் வன்முறை பண்ணியிருக்காங்க. அதை கேட்க போன பெற்றோர்களை நிர்வாணப்படுத்தி கொடுமைப்படுத்தினாங்க. அந்த வழக்கில் இன்றைக்கி நீதிமன்றம் சொல்லுது, நீங்கள் நினச்சா ஒரே மாதத்தில் முடிப்பீங்க, இல்லைன்னா 10 வருஷம் இழுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தமிழக காவல்துறையை பார்த்து நீதிமன்றம் கேட்குது. இந்த வழக்கை நீங்கள் வேணே முடிக்காமல் இழுத்துருக்கிறீங்க, யாரை காப்பாற்ற அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பெண்ணின் மானத்துக்கு இங்கே மரியாதை இல்லை. அதுதான் சொன்னார், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அந்த பெண்ணுக்கு இங்கே பாதுகாப்பு இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பெண்ணை பாலியல் வன்முறை. யார் அந்த சார்? ஞானசேகரன், இன்னும் கண்டுபிடிக்க முடியல. சரி, அப்படி பார்த்தோம்னா இந்த 6 வயசுலேருந்து 60 வரைக்கும் நிறைய பெண்களை இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா இந்த பாலியல் வன்புணர்வு என்பது ரொம்ப சகஜமான ஒரு செய்தியாக மாறிடுச்சு. இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருக்காரு, இந்த 4.5 வருட ஆட்சியில் 7500 படுகொலைகள் நடந்திருக்குது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அப்படின்ட்டு. இது இல்லாமல் பெண்களுக்கான பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம மெழுகுவர்த்தி எடுத்துகிட்டு கனிமொழி அம்மையார் போனாங்க, மணிப்பூருக்கெல்லாம் போனாங்க. இங்கே எங்கேயுமே போக மாட்டேங்க, அண்ணா நகர் போக மாட்டேங்கிறாங்க, அண்ணா யூனிவர்சிட்டி போக மாட்டேங்கிறாங்க. நேற்று முன்னாடி பார்த்தீங்கன்னா தரமணியில் நம்ம மாநிலத்துக்கு பிழைப்பு தேடி வந்த ஒரு குடும்பத்தையே கொடூரமாக கொண்டிருக்காங்க இந்த பாலியல் வன்புணர்வுக்காக. ஒரு பெண்ணை பாலியல் வன்புணர்வு பண்ண தடுத்ததுக்காக வீட்டுக்காரன் அடிச்சு கொண்டிருக்காங்க, குழந்தையை கொண்டிருக்காங்க, வீட்டுக்காரனை குத்தி கொண்டிருக்காங்க, குழந்தைய அடிச்சு கொண்டிருக்காங்க. இது முந்தா நேற்று அப்படின்னு பார்த்தா, நேற்று அரசு கல்லூரியில் பார்த்தீங்கன்னா வேலைக்கு சேர்ந்த ஒரு இளம்பெண்ணை கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. அதில் ஒருத்தர் மாஸ்டர் திமுக காரன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாலிமர் செய்தி சேனல் சொல்லுது. அப்போ இந்த திமுக காரன் இல்லாத இடமே இல்லை. கஞ்சா கடத்துறதுலேயே திமுக காரன் இருக்கான், கள்ளக்கடத்தில் திமுக காரன் இருக்கான். அந்த மெத்தமெட்டன் கடத்தில் பார்த்தீங்கன்னா திமுக மாநில அயலக செயலாளர். எதுக்கு எடுத்தாங்க? ஞானசேகரன், அண்ணா நகர் பாலியல். அப்போ இந்த திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதை விட திமுகவினரால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறதா பெரிய இதாக இருக்குது. ஆனால் இந்த கொடூரத்தை பேச வேண்டிய கூட்டணி கட்சிகள் வாயை மூடிட்டு உட்காந்துருக்கு. பதவின்ற ஒரே ஒரு இதுக்காண்டி எதை வேணாலும் செய்வானுங்க போல இவங்கெல்லாம். ஆனால் அதனால் இந்த ஆட்சி இன்னொரு முறை நீடித்தால், ஒருவேளை இந்த ஆட்சி மறுபடியும் வந்தால், உங்கள் வீட்டு பெண்ணுக்கும் இந்த நிலைமை தான் பார்த்துருங்க. அதை மனதில் வைத்து இந்த ஆட்சி வேண்டுமா வேண்டாமா என்பதை முடிவெடுங்கள்.